விசில் சின்னம்னு ஒரு சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடே அல்லோலப்பட்டது. நான் இருக்கிற பகுதியில் மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையை சுற்றி 100 பேர் விசில் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஒரு அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருக்குமா, மனித அறம்னு ஒன்று இருக்கும்ல. இது எதுவுமே நான் சொல்லித்தர மாட்டேன். ஆனால் வீட்டுக்கு ஒருத்தன் விஜய் இருக்கான், வந்து ஓட்டு போட்டுருவான். சார், நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு வர மாட்டீங்க, உங்கள் பிரச்சனைக்கு பேச மாட்டீங்க, உங்கள் படத்துக்கு பேச மாட்டீங்க, உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேயே உங்களுக்கு பணத்தை கட்டுன்னு சொன்னால் கட்ட மாட்டீங்க, எதுக்கு எடுத்தாலும் நான் கோர்ட்டுக்கு தான் போவேன், ஆனால் எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது எதன் அடிப்படையில் இதெல்லாம்? இல்லை வந்து நீங்கள் வந்து அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு தானே. நீங்கள் எங்கே இதுக்கு முன்னாடி எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எங்கே இந்த பேஸ் இருக்கு? சமீபத்தில் இந்தியா டுடேயோட கருத்து கணிப்பில் கூட தாவேக்காக 15% அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? நிச்சயமாக சொல்லுவாங்க சார். இது நாட் ஓன்லி விஜய் கிடையாது, ரஜினிகாந்த் வந்திருந்தாலும் இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு புதியதாக இப்போ வந்து திமுக வந்து என்னதான் நீங்கள் இன்டாக்ட் கூட்டணி சொல்லிக்கிட்டாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், பிடிக்காதவன் வந்து இருப்பான். அதிமுக பிடிக்காத இருப்பான், சீமானை பிடிக்காது. இவங்கெல்லாம் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் வாயில் யார் வேணாலும் சொல்லலாம். ஒரு கேமரா பார்த்தா நான் கூட சொல்லுவேன் விஜய்க்கு ஓட்டு போடும். ஆனால் நான் ஓட்டு போடுறது யாருக்கு போடுவேன்? சீர்தூக்கி பார்த்து தானே ஓட்டு போடுவேன். இதுதான் வந்து கலை யதார்த்தம். ஆனால் போகிற இடத்துல ஃபுல்லாகவே அவருக்கான மக்கள் ஆதரவு அப்படின்றது இருக்குதான் சார்? அதை நம்ம மறுதளிக்க முடியுமா அந்த விஷயம்? சார், மறுதளிக்க முடியாது சார். நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் சினிமாக்காரராக தான் இருக்காரு கண்டி, அரசியல் தலைவராக எங்கேயுமே வந்து பரிமணிக்கவே இல்லை. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்க மாதிரி ரஜினிக்கு இருக்காங்க, விஜயகாந்துக்கு இருக்காங்க, இந்த பக்கம் வந்து அஜித்துக்கு இருக்காங்க, சிவகார்த்திகேயன் வேறு இருக்காங்க. எல்லாருமே வேற வேற கட்சிகள் இருப்பாங்க சார். அவங்க எல்லாருமே அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து விஜய்க்கு தான் வந்து வாக்கு போடுவேன்னா, நீங்க என்ன தமிழகத்தின் நலம் சார் என்ன இது வரைக்கும் பேசியிருக்கீங்க சொல்லுங்க. நீங்க தூய சக்தின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப டாக்ஸ் கட்டாம அரசாங்கமே கட்டுன்னு சொன்னாலும் நான் கட்ட மாட்டேன்னு சொல்றதா நீங்க வந்து அப்பதான் நீங்க கிளீன் ஷீட்டா? நீங்க எப்படி தூய எல்லாமே பார்த்துட்டு இதுக்கு மேலே நான் வந்து ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. சரிங்க, நான் என்ன கேட்கறேன், இன்னைக்கு வரைக்கும் கட்சியில பொறுப்புகள் வந்து பணம் வாங்கிட்டு தானே போறாங்க. நீங்க இன்னைக்கு யாராவது பொறுப்புல இருந்து ஒருத்தர் நிக்கிறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, நாமக்கல் பொறுப்பாளரே பாலியல் சரி ஆதாரத்தோட பேசுறேன். பாலியல் வழக்குல சிக்கின செந்தில்குமாரை இன்னைக்கு வரைக்கும் கட்சியில இருந்து நீக்கலங்க. இப்ப போஸ்டர் ஒட்டிருக்காங்க. பொங்கல் வாழ்த்துல வந்து மாவட்ட செல்ல அவர் போட்டோ போட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, நாமக்கல் முழுக்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஏதாவது ஒரு மறுப்பு சொல்லுங்க பாப்போம். அவரை கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு ஒரு மறுப்பு சொல்லுங்க பாப்போம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.